ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக குயிக்காக சாம்பார் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் மைசூர் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நான் கழுவி இருக்கிறேன். இதை நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் போடுறேன். ரெண்டு கேரட் வட்டி எடுத்துருக்கிறேன், அதையும் இதோடு சேர்க்குறேன். பெரிய கத்திரிக்காய் வட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்க்குறேன். பெரிய உருளைக்கிழங்கு வட்டி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். ஒரு தக்காளி பழம் வட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இன்றைக்கி சாம்பாருக்கு இவ்வளோ மரக்கறியும் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பைத்தங்காய், பீன்ஸ், முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக உப்பு, லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இதோட ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருவோம். நல்லா கொதிச்சோன்னே விசில் வரும், அப்போ பார்ப்போம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டுது. பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வழியால் லீக் ஆகி கொண்டிருக்குது. இனி நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இதே மாதிரி 5 மினிட்ஸாக சுற்றி கொண்டிருக்குது. அடுப்பில் இருந்து நான் இறக்கிட்டேன். ப்ரெஷர் நல்லா குறைய விட்டு ஓப்பன் பண்ணுவோம். ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிட்டுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்குது மரக்கறி எல்லாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு திக்காக வேணுமெண்டா தண்ணி சேர்க்காதீங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். இதோட கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இதில் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் கொதிக்கட்டும். கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் நட்சீரகம் இடித்து கொள்ளுவோம். கொஞ்சம் பூண்டு சேர்க்குறேன். நல்லா இடித்து எடுத்துட்டேன். இனி இதையும் சாம்பாரோடு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பத்தாதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இனி இதை சாம்பாரில் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஈஸியாக குயிக்காக எங்களோட சாம்பார் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.